ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓ பற்றின ரிவ்யூ வீடியோ தாங்க இது. எஸ்பிஓ பற்றி என்கிட்ட கேட்டாங்கன்னா வாட் அபவுட் எஸ்பிஓன்னா என்னோடய ஒப்பீனியனை நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா. எஸ்பிஓன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு சும்மா ஆள் சேர்த்து விட்டால் போதும், ஏர்னிங்ஸ் எடுக்கலாம், சும்மா உட்காந்துட்டு இருந்தால் போதும் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் எஸ்பிஓவில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அது மற்ற ஜாபுக்கு வேணால் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம லேர்னிங் பண்ணலாம், லேர்ன் பண்ணதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணி அதே சேம் டைம்ஸ் இன்கம்மும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னா அதை கண்டிப்பாக நம்ம எஸ்பிஓவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. சும்மா உட்காந்துக்கிட்டு கண்டிப்பாக இங்கே எதுவும் பண்ண முடியாது. எஸ்பிஓவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஃபோர்ட் அண்ட் டேலண்ட் இந்த ரெண்டு இருந்தால் எஸ்பிஓவில் அன்லிமிட்டடாக ஒர்க் பண்ணலான்றது தான் என்னோடய ஒப்பீனியன். ஓகேங்களா. அதே சேம் டைம்ஸ் என்னோடய சொந்த எக்ஸ்பீரியன்ஸையே நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நானும் நிறைய பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், ஒர்க் பண்ணேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு செட் ஆகலை. ஓகேங்களா. அங்கே கேட்குற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியலை. ரொம்ப ப்ரெஷராகவும் இருந்தது. ஆனால் எஸ்பிஓவில் அந்தளவுக்கு ப்ரெஷர் ஒன்றும் கிடையாது, ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணுறதுக்கு இது பெட்டர் ஜாப்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. மற்ற நிறைய லேடிஸ் இப்போ வந்துட்டு வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாத ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதும் செய்யலான்னு சொல்லிட்டுன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் ஏமாந்தும் போகிறாங்க. அந்த மாதிரி ஏமாந்து போகிற பெண்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு தான் சொல்லுவேன். நம்பி வாங்க, கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். நான் நம்பி வந்தேன் எஸ்பிஓவில், கண்டிப்பாக என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. இன்றைக்கி நான் சொந்த ஏர்னிங்ஸ் எடுக்கிற நிலமையில் நான் இருக்கேன், யார் மேலேயும் டிபெண்டாக இல்லாமல். அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். கண்டிப்பாக எஸ்பிஓ இஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கா, எஃபோர்ட் போட நீங்கள் தயாராக, கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பிஓன்றது பொருத்தமான ஜாபாக தான் இருக்கும். சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக 100% நீங்கள் எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு நாங்கள் கேரண்டி. கண்டிப்பாக எஸ்பிஓ வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஸ்டாண்டர்டாக நிற்கிது. நார்மலாக ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து இன்றைக்கி எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறி இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நஞ்சம் எஃபோர்ட் கிடையாதுங்க, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க எல்லோரும். சரிங்களா. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக எஸ்பிஓன்றது கண்டிப்பாக நமக்கு ஒரு பர்மனெண்ட் ஜாபாக இருக்கும், பெஸ்ட் ஜாபாகவும் இருக்கும். ஓகேங்களா. என்னோடய ஒப்பீனியன் இது தாங்க. எஸ்பிஓ இஸ் பெஸ்ட் ஜாப். ஓகேங்களா. அதை நம்பி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அது நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இன்னுமே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா. மறுபடியும் சொல்லணும்னா இங்கே எஸ்பிஓ பிளாட்ஃபார்ம் எதுக்கு யூஸ்னா லேர்னிங்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் ரெண்டுத்துக்குமே இடம் இருக்குங்க. நம்ம போட வேண்டியது எஃபோர்ட், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை இங்கே வெளியில் கொண்டு வராங்க. ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்துக்கும் எஸ்பிஓ தான் நமக்கு கண்டிப்பாக நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.